இது விஜய்க்கு கொள்கை என்னன்றே தெரியலையேங்க. விஜய் கொள்கை என்ன கொள்கை? இது வரைக்கும் ஏதாவது கொள்கை என் கொள்கை இதுதான் என் கொள்கைன்னு அறிவிச்சிருக்காரா? சரி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதை நான் கொடுக்குறேங்க ப்ரெஸ் மீட்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன்ல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஜய் நீங்கள் பேட்டி எடுத்துட முடியுமா நீங்கள்? பேட்டினா ஓடுறாருங்க. ஒரு பேட்டி கொடுக்க தர ஒரு துப்பு இல்லாத விஜய் எப்படி நீங்கள் மக்களை இவ்வளவு தமிழ்நாட்டை ஆள முடியுமா உங்களுக்கு? ஒரு பேட்டி கொடுக்க முடியுதாங்க முதல்ல? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியுதா உங்களுக்கு? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாத ஒரு கோழைத்தனமான ஆளை எப்படி மக்களை உட்கார வைப்பாங்க? அதாவது விஜய்க்கு வந்து இந்த ஓட்டு இல்லாத அல்ற சில்லறை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெரும்பகுதி அவங்க தான் இருக்காங்க. அவங்களாம் ஓட்டு இல்லாமல் ரெண்டாவது சிந்திச்சு செயல்பட மாட்டாங்க. தற்கூரிகள் தான் சொல்லுவாங்க அவங்கள. ஏங்க திமுக அதிமுகவுக்கு தாங்க போட்டியே. அதிமுக மட்டும் இந்த பிஜேபி கூட கூட்டணி இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல பயங்கரமான செல்வாக்கில் வரும். ஓகேங்களா? திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வரும். ஏன்னா அந்தளவுக்கு மக்களுக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. நிறைய மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அதாவது ஒருத்தர் சொல்லும் போது தெரியாது, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த பயன்பாட்டை அனுபவபூர்வமாக அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த வட்டம் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும்.